வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. ஆளுநர் RN ரவி, இந்தியாவிற்கு மதச்சார்பின்மை தேவையில்லாதது. மதச்சார்பின்மை ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. எமர்ஜென்சி காலத்தில் அரசியலமைப்பில் திணிக்கப்பட்ட ஒன்று, அது எதற்கு அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். இந்த நேரத்தில் தொடர்ந்து ஆளுநர் பேசி வரக்கூடிய விவகாரங்கள் இதெல்லாம் சர்ச்சையாகக்கூடிய நேரத்தில் ஆளுநருடைய பேச்சு மீண்டும் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. மோடி செய்ய விரும்புவதைதான் ஆளுநர் பேசியிருக்கிறார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி இதற்கு கருத்து கூறுகிறது. அதே நேரத்தில் ஆளுநர் இந்த அரசியலமைப்பின்படி தானே பதவி ஏற்றாரு, அதனால அவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் காங்கிரஸ் வலியுறுத்துது. அப்படி பார்த்தா ஜனநாயகம், கூட்டாட்சி எல்லாமே ஐரோப்பிய தத்துவம் தான், ஐரோப்பிய சித்தாந்தம் தான், எல்லாத்தையும் எடுத்துடலாமா அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். மதச்சார்பின்மை இந்தியாவுக்கு தேவையில்லையா விவாதிக்கிறோம். சிறப்பு விருதுகளோடு நம்முடைய வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு S.S. ஸ்ரீராம் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு TDS ரவிச்சந்திரன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஸ்ரீராம் அவர்கள்ட்ட ஆரம்பிச்சிடலாம். திரு ஸ்ரீராம், முதல்ல ஆளுநர் அரசியலமைப்பின்படி பதவியேற்ற ஒருவர், அதை எதிர்த்தே ஒரு ஆளுநர் பேசுறார். அதில் இருக்கக்கூடியதை முகப்புறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்து பேசுறாருன்னா தன் பதவிக்கு எதிராக பேசுறாருன்னு அர்த்தம் படாதா? இல்லையே. திரு அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றிய போது 1956 அவர் செக்குலரிசம்ன்ற வார்த்தை அவர் போடல. அவர் செக்குலரிசம் இன்னைக்கு ஆளுநர் ஏத்துக்கிட்டது இருக்கா இல்லையா? கொஞ்சம் இருங்க, லெட் மீ கம்ப்ளீட். இந்த செக்குலரிசம்ன்ற வார்த்தை இல்ல. அது அவர் இறந்ததுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் பின்புறமாக ஒரு பார்லிமெண்ட்ல அந்த செக்குலரிசம்ன்ற வார்த்தையை சேர்க்கலாமா வேண்டாமா, ஜனநாயகத்தை பத்தி பேசுறவங்க, புத்தகத்தை தூக்கி அப்பப்ப காட்டுறவங்க, அது ஜனநாயக முறையா அந்த செக்குலரிசம்ன்ற வார்த்தையை சேர்க்கலாமான்னு கூட ஒரு பார்லிமெண்ட்ல விவாதிக்காம சேர்த்தத அந்த வேர்டு செக்குலரிசம். நம் சனாதன தர்மத்துல இந்த செக்குலரிசம்ன்ற வார்த்தை நமக்கு தேவையே இல்லைங்க. நம்ம யாரையும் போய் அழிச்சதில்லை, எந்த நாட்டையும் போய் படையெடுத்து அங்க போட்டு அங்க போய் எல்லாரையும் மதம் மாத்தினது இல்ல, அங்க போய் எல்லாரையும் கத்தியை காட்டி மதம் மாத்தியோ இல்ல பைசாக்கு மதம் மாத்தியோ அதெல்லாம் இந்த பூமி பண்ணியது இல்ல. இந்த பூமி பண்ணவும் பண்ணாது. யார் வேணாலும் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய பூமி. இதுல வெள்ளக்காரன் கொடுக்கிற செக்குலரிசம் டாக் நமக்கு என்னத்துக்குங்க? இல்லங்க, மக்கள் கிட்ட பண்ணாத விஷயத்த எனக்கு தெரிஞ்ச ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை ஒரு கவர்னர் இன்னைக்கு சொல்றதுல நான் ரொம்ப பெருமையா பண்றேன். மிச்சவங்களோட சரி பேர் நமக்கு வேண்டாம்ன்றது என் பாயிண்ட். செக்குலரிசம்ல என்ன குரல் கொடுத்திருப்பீங்க? பெரும்பான்மை மதம் எது இருக்கிறதோ அதுதான் அரச மதமாக வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வந்திருக்காதா? அப்படிலாம் எதுவுமே பண்ணலையேங்க. என்னைக்குமே அதெல்லாம் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு கூட நீங்க ஒரு செக்குலரிசம்ன்ற வார்த்தையை எதுக்காக எடுத்துன்னு வந்தது? சிறுபான்மையர்கள் ஓட்டு வேணும் ஒரு 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 பிரதான கட்சிக்கு, அந்த கட்சி வேணும்னு அந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நினைச்சாங்க. வருங்காலங்களில் நமக்கு அவர்கள் வாக்கு வங்கி முக்கியன்றதுனால அந்த வேர்டு செக்குலரிசம் எடுத்துன்னு வந்தாங்க. ஏங்க, செக்குலரிசம் வெறும் இந்துக்களுக்கு மட்டும் தானாங்க, மிச்சம் யாருக்கும் கிடையாதா? நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க இந்து மதத்தை பத்தி பழிக்கிறவங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்களேங்க. அவர்கள் எல்லாம் பதவியில் இருக்காங்களேங்க. அப்போ அவங்களுக்கு அந்த செக்குலரிசம் தெரியாதா? அப்போ அது மதச்சார்பின்மை தெரியாதா உங்களுக்கு? ஏன் வரும் இது வார்த்தையை உண்மையை தான் சொல்லியிருக்காருங்க. கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்படாத வார்த்தையை பின்புறமாக மக்களிடமோ இல்ல பார்லிமெண்ட்ல விவாதிக்காமல் சேர்த்த ஒரு விஷயத்தை எதிர்ப்பதில் தவறில்லை. கேப்போம் திரு மனுஷபுதன் அவர்கள்ட்ட. 76 தான் செக்குலரிசம் வந்தது, அதுக்கு பின்னாடி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருக்கு, அப்ப எதிர்க்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். அடிப்படையில் ஒரு விஷயம் வெல்காரன் கொடுத்த செக்குலரிசம் எங்களுக்கு வேணாம்னா கவர்னர் பதவிங்கிற ஒரு பதவியே வெள்ளக்காரன் உருவாக்குனதுதான். ரவி அதையும் வேணான்னு சொல்லணும். ஏன்னா இங்க வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் எங்க கவர்னர் பதவி இருந்துச்சு? அந்த பதவியில உட்காந்துக்கிட்டு தான் வெள்ளக்காரன் கொடுத்த செக்குலரிசம் எனக்கு வேணான்னு சொல்றாரு, அல்லது இவரை சேர்ந்தவங்க வெள்ளக்காரன் கொடுத்த இங்கிலீஷ் எங்களுக்கு வேணான்னு சொல்றாங்க. ஏன் இதை இவங்க இன்னைக்கு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல அவங்கள்ட்ட ஒரு அடிப்படையான ஒரு புரிதல்ல ஒரு தவறு இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, செக்குலரிசம்ங்கிற வேர்டு அம்பேத்கரனுடைய அந்த இதுல சட்டம் இயற்றினப்போ அந்த முகப்புல இல்லை அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம். அந்த அரசியல் சாசனத்தை இயற்றிய பிறகு எத்தனை முறை அரசியல் சாசனம் திருத்தப்பட்டிருக்கிறது, எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் திருத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு மிக நீண்ட பட்டியல் இருக்கிறது. எல்லா ஆட்சி காலங்களிலும் அரசியல் சாசனத்தில் காலத்திற்கேற்ற பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கின்றன. எங்க இன்னைக்கு இவங்க குற்றவியல் சட்டங்களையே மாத்தி அமைச்சிட்டு இருக்காங்க. இவங்க என்னமோ அம்பேத்கர் உருவாக்கின சட்டத்தை அப்படியே தொழுது வணங்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
இன்னொரு விஷயம் அடிப்படையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, செகுலரிசம்ன்ற வார்த்தை இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க விவாதிக்கிறத பத்தி நீங்க பேசக்கூடாது சார். எத்தனை சட்டங்களை பாராளுமன்றத்தில் விவாதிச்சு நீங்க சட்டம் ஏற்றுனீங்க? விவாதமே இல்லாம எத்தனை சட்டங்களை நீங்க உருவாக்கி இருக்கீங்க? யூபிஏல நீங்க பண்ணலையா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசல அமைதியா இருந்த. நீங்க உங்க வழக்கமான உத்தியை எங்கிட்ட பயன்படுத்த முடியாது. அமைதியா இருங்க. அதாவது நம்ம அரசியல் சாசனத்துல ஏற்றினப்போ அந்த செகுலரிசம்ங்கிற வார்த்தையை இடம்பெறவில்லையே ஒழிய செகுலரிசத்தினுடைய சாராம்சமான அத்தனை ஷரத்துகளும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. இப்ப உதாரணமாக அதனுடைய 15வது பிரிவை நீங்க எடுத்துங்க. அதுல ஒரு சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பாலின ரீதியாகவோ எந்த மனிதரையும் பாகுபடுத்த கூடாது என்கிற ஒரு பிரிவு இருக்கிறது. ஏன் அந்த பிரிவை கொண்டு வர்றாங்க? இவர் பேசுறாரு வந்துட்டு இங்க எதுவுமே இருந்தது இல்லைங்க, யாரையும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்குனது இல்லைங்க, அடக்குனது இல்லைங்கன்னா, இந்த அம்பேத்கர் எதுக்காக இந்த பிரிவை கொண்டு வர்றாரு? சாதி ரீதியாவோ மத ரீதியாவோ ஒரு மனுஷனை பாகுபடுத்த கூடாதுன்னு. அதே மாதிரி தீண்டாமைக்கு எதிராக அதனுடைய 17வது பிரிவு பேசுகிறது. தீண்டாமை என்பது எந்த மனிதனையும் சாதி ரீதியாக நீங்கள் பாகுபடுத்தக்கூடாதுன்னு திட்ட தெளிவாக அது ஒரு குற்றம்னு பேசுது. இருங்க சார், அவங்க வந்து இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவுமே வந்து இன்றைக்கு அடிப்படையில் எந்த விதத்திலும் செகுலரிஸ்ட் கண்ட்ரிஸ் என்னென்ன விதிகளை பின்பற்றாங்களோ அது எல்லாமே அரசியல் சாசனத்துல இருக்கு. அதற்கு பிறகு இந்தியாவினுடைய முகப்பில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகுலரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இடம்பெறுகிறது. சோசியலிசம் அப்புறம் செகுலரிசம், அதாவது சமத்துவம் மதசார்பின்மை. இந்த இடத்துல தான் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புறேன். இது வெள்ளக்காரன் கொடுத்ததுன்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இந்தியாவில் இருக்கிற செகுலரிசம் என்பது ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய செகுலரிசம் அல்ல. ஏன் கேட்டீங்கன்னா அங்க வந்து அரசு முற்றிலுமாக மதத்தோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. சர்ச்சோடவோ அல்லது வந்து மசூதிகள் கூடவோ எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது. முழுக்க அரசு மதத்திலிருந்து விடுபட்டு இண்டிபெண்டாக செயல்படணும். மதம் சார்ந்த எந்த அம்சமும் அரசினுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடாது என்பது வெஸ்டர்ன் செகுலரிசம். ஆனா இந்தியன் செகுலரிசம் என்னன்னா, அது வந்து நீங்க எல்லா மதத்திற்கும் சமமான அந்தஸ்தையும் சமமான வாய்ப்புகளையும் சமமான நீதியையும் வழங்க வேண்டும் என்பதுதான் இந்தியன் செகுலரிசம். அப்படி பாக்குறப்ப ஒரு அறியாமை, ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல், ஏன்னா ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கும்பமேளா நடத்துறதுக்கு இப்ப அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பணம் செலவிடுது, இல்ல ஒரு ஹஜ் யாத்திரைக்கு பணம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது அனைத்து மதத்தையும் சமமா நடத்தணுங்கிறது. அதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தான் இன்றைக்கு செகுலரிசம் வார்த்தையை கண்டு பயப்படுறாங்க. இவங்க ஒரு மதவாத ஸ்டேட்டை இங்க உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. ஒரு மதவாத நாட்டை உருவாக்குவதான் முயற்சி அப்படின்றார். அப்ப அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளியில போகணும். எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி சமமா நீங்க பாக்குறீங்களா? இந்து மத கோயிலை மட்டும் நீங்க வச்சிருக்கீங்கல்ல? இறந்து போனார்கள் ஸ்டாம்பேட்ல. அன்னைக்கு ஆசாம் கான் இந்து மத நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்க போடணுமா? வெறும் இந்து மதத்துல மட்டும் நீங்க செகுலரிஸ்ட் பாக்குறவங்க ஏன் ஒரு வக்ஃப் போர்ட்ல வந்து ஒரு இந்து ஆட்ல போடுங்க? இல்ல நீங்க ஏன் ஒரு வக்ஃப் போர்ட்ல இந்து ஆட்ல போடுங்க? ஏன் ஒரு சர்ச்சஸ் ஆஃப் இந்தியால ஒரு இந்து வந்து கோயில்ல அவர் சர்ச்சுகளை பராமரிக்க மாட்டாங்களா? மதச்சார்பின்மை இந்து மதத்துக்கு மட்டும் ஏங்க நீங்க சொல்றீங்க? எல்லாத்துக்கும் தானங்க மதச்சார்பின்மை. ரெண்டுமே வேற சார். ஐரோப்பிய செகுலரிசம் வேற, இந்திய செகுலரிசம் வேற. ஐரோப்பியலாம் விடுங்க, எல்லாத்தையும் வெளில இருந்து எடுத்து வராங்க. எல்லா மதத்தையும் நீங்க எல்லா மதத்தையும் சமமா பாருங்க. இந்து மதத்தை கோயிலை விட்டு அரசாங்கங்கள் வெளில போணுங்க. எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, எல்லாத்தையும் சரி, மனுஷன் இருந்தாலும் சரி. எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துக்குமா? கோயிலை மட்டும் எடுத்துக்கிறேன், அங்க வந்து நிக்கிறேன். இல்ல, நான் திரும்ப சொல்றேன். இன்றைக்கு வக்ஃப் போர்டு இருக்கு. வக்ஃப் போர்டுங்கிறது அரசாங்கத்தினுடைய ஆடிட்டிங்க்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்து கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய அமைப்புகளும் எல்லா மதம் சர்ச்சுகளும் அப்படித்தான். எல்லாமே அரசாங்கத்தினுடைய ஆடிட்டிங்க்கு அவங்களுடைய ஏங்க நீங்க இல்லன்னு சொன்னா இல்லன்னு ஆயிருமா? நீங்க வாய்க்கு வந்த எந்த
எல்லா மதம் சார்ந்த சொத்துக்களும் அரசாங்கத்தினுடைய ஆடிட்டிங் உட்பட்டுதான் பராமரிக்கப்படுது. ஆடிட்டிங் வேற, அதை செயல்படுத்துறது பணம் எங்க வருதுன்றத கேக்குறாங்க. சுதந்திரம் யார்கிட்ட இருக்கு? நீங்க முறை சுதந்திரம் இந்து கோயில்களுக்கு சுதந்திரம். நீங்க கோயில்கள்ல கொள்ளையடிச்சீங்க, அது அரசாங்கம் தடுத்து நீங்க உங்களுக்கு தெரியுமாங்க, நீங்க கொள்ளையடிக்கிறீங்க, எவ்வளவோ கொள்ளையடிக்கிறாங்க. போர்ட்ல உங்க ஆட்களே சொல்றாங்க. கொள்ளையடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்கறீங்க. போர்ட்ல உங்களுக்கு வந்து பிரச்சனை அங்கே எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சொத்துக்கள் ஒரு நிமிஷம். அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புக்கு உட்பட்டது. சரி கேப்போம். மதச்சார்பின்மை இந்துக்களுக்கு மட்டும் இந்த நாட்டில் சொல்லப்படுகிறதுங்க. மதச்சார்பின்மை எடுத்து எப்படி எடுத்துக்க முடியும்? சரி ஓகே, அதனாலதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களான்னு கேட்போம். திரு அருணன் அவர்கள்ட்ட இது இடைச்சொருகள் அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு. நம்ம சித்தாந்த ரீதியா தத்துவ ரீதியா முன்பே நம்ம நாடும் மக்களும் அப்படிதான் இருந்தாங்க அப்படின்றப்போ ஒரு வார்த்தை வந்து என்ன பண்ணிட போகுது, நம்ம அப்படிதான் இருந்தோன்றது இயல்பா இருந்தா ஒரு வார்த்தையை எடுக்கிறதுல என்ன அப்படின்றதுல ஆளுநருக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஏன் இன்னைக்கு அந்த வார்த்தை கூடாதா? இந்த மாறுபட்ட கருத்து இருக்கலாம், இல்ல மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆனால் அது ஆளுநர் சொல்லக்கூடாது. காரணம், அரசியல் சாசனத்துல இப்ப இருக்கிறது செக்யூலர்ங்கிற வார்த்தை. அதன் மீது கை வச்சு சத்திய பிரமாணம் எடுத்து அதை காப்பாற்றுவேன்னு சொல்லி இவர் வந்திருக்காரு. பாஜக கட்சி சொல்லலாம், நண்பர் ஸ்ரீராம் சொல்லலாம், செக்குலர்ங்கிற வார்த்தை இடையில வந்ததுயா எடுத்துறியா அப்படின்னு அவங்க சொல்லலாம், அது அவங்களுடைய உரிமை. ஆளுநர் பேசக்கூடாது. அப்புறம் ஜனாதிபதி பேசலாமா? ஐயா செக்குலர், அவங்க யாரு? அரசியல் ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். அரசியலமைப்பின் மேல சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஆட்சி தான் அரசியலமைப்பினுடைய சில பிரிவுகளையே மாற்றுகிறார்கள். உடன்பாடு இல்லைன்னா பெரும்பான்மை மேல மாற்றுறாங்க. அப்போ அதே மாதிரி தானே கவர்னர் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய உரிமையை சொல்றாரு. ஏங்க அது மாத்தட்டுங்க, மாத்திர வேலை கவர்னர் அங்க செய்யறது, நாடாளுமன்றம் செய்யணுங்க. மாத்துறதுக்கு முன்னாடி இவர் இப்படிங்க பேசலாம். இப்ப இருக்கிறத காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க அதற்கு முரணாக அதை கண்டிச்சு இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்துல பதவியை வாங்கி சுகமா உட்கார்ந்துகிட்டு அதை கண்டிச்சு பேசினா இவருக்கு அந்த பதவியில் இருப்பதற்கான தகுதியை இழந்து விட்டார், அந்த அருகதையை இழந்து விட்டார். இல்ல கார்கே, அவர் ஸ்ரீராம் யாரையும் பேச விட மாட்டாரு. அவர் பேசும்போதெல்லாம் பொறுமையா இருக்கும். நீங்க அப்புறமேல் பதில் சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு நீங்க தப்புன்னு நீங்க சொல்லுங்க. அது உங்க உரிமையா? ஏன் இப்படி கடந்து துடிக்கிறீங்க? நான் சொல்லுகிற பாயிண்ட் நியாயமா இல்லையா? வேற எதுவும் நீங்க வைங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல, இல்லாட்டி பதில் சொல்லாம உங்க இது கூட சரியா இருக்கலாம். இந்த கேள்வி நியாயமா இல்ல? மனச்சாட்சி உள்ள ஸ்ரீராம் ஜோபத்துக்க மாட்டாரு. மனச்சாட்சி உள்ள இந்த நேயர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களை பார்த்து. இப்ப 76 தான் வந்துச்சு அந்த வார்த்தை. இப்ப உள்ள அரசியல் சாசனத்தின்படி வந்த ஒரு ஆளுநர் அதை எதிர்த்து பேசலாமா? இதாவது ஒரு தார்மீக சட்டபூர்வமான உரிமை இருக்குங்களா? ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், வார்த்தை அப்பதான் வந்துச்சு 76 தான், நான் மறுக்கல, முகவுரையில செக்யூலர். ஆனா உள்ளுக்கங்க 25வது பிரிவு என்னங்க சொல்லுச்சு? இந்த வார்த்தை பிறகு வந்துச்சு. ஆனால் அதனுடைய சாரம், அரசு அனைத்து மதங்களில் இருந்து விலகி நிற்கணும், இதுதான் செக்யூலரிசம். இதற்குரிய அர்த்தம் வந்து உள்ளுக்கு இருக்கு. எப்படி இருக்கு? மக்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அரசு வந்து ஒரு மதத்தை சார்ந்து நிக்கணும்னு சொல்லல. 25வது பிரிவு அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் சமமான சுதந்திரம் உண்டு, மனச்சாட்சி சுதந்திரம் உண்டு. ஒரு மதத்தை ப்ரொஃபஸ் அண்ட் பிராக்டிஸ் அண்ட் ப்ரோபகேட், 3 வார்த்தைகள் அதுல போட்டிருக்காங்க. ஒரு மதத்தை முன்மொழிய, கடைபிடிக்க, பரப்ப உரிமை உண்டு. ஆனா அதே நேரத்தில் அது ஒழுங்குக்கு மீறாம, சுகாதாரத்தை மீறாம, பொது ஒழுங்கை மீறாம, அந்த நிபந்தனைகளுடன். இதோடைய அர்த்தம் என்னங்க? மதம் வந்து மக்களை இந்த விஷயத்துல, மத விஷயத்துல அரசு மக்களை கட்டுப்படுத்தவில்லை. நீ எந்த மதத்தை வேணாலும் பின்பற்று, எந்த மதத்துக்கும் மாறிக்க, எந்த மதத்தையும் பரப்பிக்க, அது உனக்கு முழு உரிமை கொடுக்க. இதோடைய அர்த்தம் என்ன? அரசு எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இல்லை. அப்ப இந்த ஏற்கனவே அது இருந்த காரணத்தினால் அதனுடைய வார்த்தையை அந்த எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தி அம்மா செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல அவங்க செஞ்ச ஒரே நல்ல காரியம் அதுதான். அதைத்தான் இல்ல சார், அதுல இல்ல சார், அதுதான் சாராம்சம். முன்பே இருந்தது, நடைமுறையும் அவ்வாறே இருந்தது. அந்த ஒரு வார்த்தை வந்தது, ஓட் பேங்கை வாங்கி கொடுத்துருச்சு. அது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ன்றாங்க. மறுப்பீங்களா நீங்க?
சாராம்சம் தான் முன்னாடி இருந்துச்சு சார். நீங்க அது மக்கள்கிட்ட சொல்லுங்க. இல்ல 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 இது அதை வந்து பாஜக சொல்லட்டும். அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் இனிமேல் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசனத்தில் உள்ள செக்யூலர்ங்கிற வார்த்தையை எடுப்போம் சொல்லி நீ ஓட்டு கேட்டு வாங்க. எங்க கவர்னர் எப்படிங்க பேசலாம்? என்னங்க அடிப்படையான விஷயங்க இது. அப்ப ஜனாதிபதியும் பேசுவார் அரசியல் சாசனத்தை புறம். இது வந்து எவ்வளவு அபத்தமானது. எந்த வகையான தர்க்க நியாயத்துக்கு உட்படல. இதை வேற யாராவது பேசியிருந்தா எவ்வளவு சிக்கலை உருவாக்கும். கேப்போம். இப்ப இவர் பேசிட்டு போறாரு. சரி கேளுங்க. கேப்போம். திரு ரவிச்சந்திரன், ஆளுநர் வந்து செக்குலரிசத்தை எதிர்த்து பேசுறார், அரசியலமைப்பை எதிர்த்து பேசுறாரா அப்படின்ற பார்வை வரப்போ ஆளுநர் ராஜினாமா செய்வது காலத்தின் கட்டாயம். இல்ல, அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்காரு, எதிர்ப்பை முன்வைக்கல. எதிர்ப்பை அவர் முன்வைக்கணும்னா அவர் ஜனாதிபதிக்கு எழுதியிருப்பாரு, இந்த வார்த்தையை நீங்க உடனே நீக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அவர் கருத்தை முன்வைக்கிறாரு. திருக்குறளை பின்பற்றுவதால் அவர் 7 வார்த்தையில பேசிட்டு போயிடுறாரு. நாம 10 புத்தகங்கள் வைத்து அதுக்கு விளக்க உரை எழுதுறோம். ஏன்னா அவ்வளவு அழகா தெளிவா அழகா நச்சுன்னு பேசிட்டு போறாரு. ஒரு விஷயம் சொல்றேன், இந்த செக்யூலியர் அப்படி ஏதாவது இப்போ பதநீர் உங்ககிட்ட கொடுத்தா சர்க்கரை இருக்கான்னு நீங்க கேட்பீங்கன்னா, பதநீர் ஏற்கனவே அதானப்பா, இதுல சர்க்கரை எல்லாம் போட மாட்டாங்கன்னு சொல்ற மாதிரி. எதுக்கு எது ஒப்பீடு? நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனே செக்யூலர் தான், நம்ம இந்து தர்மமே செக்யூலர் தான். டாலரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆல்ரெடி நம்ம வந்து வியாபித்திருக்கோம். நம்ம எடுத்துட்டு இந்து தர்மான்னு மாத்திரணும். இல்ல இல்ல, பாருங்க, எந்த ஒரு ராஜ்யமும் ஏதோ நம்ம ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் தர்மத்தின் அடிப்படையில தான் செயல்படுது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனாலதான் நம்ம பேசுவோம் சட்டத்தின்படி சரி தர்மத்தின்படி சரியாங்கிற வார்த்தையை கருணாநிதி ஐயாவே பயன்படுத்தி இருக்காருன்னா அது எதுக்குன்னா நம்ம தர்மத்தின் வழியில் தான் நம்ம வாழ்வோம். முதல்ல நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப மத சார்பின்மைனா என்ன அர்த்தம்? எல்லா மதையும் ஒருமா பார்க்கணும், அதான கதை. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், ஆஸ்திகர்கள் அழித்து கொள்ளட்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட விவாதிக்கலாம். என்னுடைய கருத்தை நான் வைக்கிறது வந்து அந்த நோக்கத்தில் இல்லை. நான் வெறும் முரண்பாடு, அரசு எப்படி முரண்படுகிறது, திமுக எப்படி முரண்படுகிறது, காங்கிரஸ் எப்படி முரண்படுகிறதுங்கிறதுக்காக மட்டும் சொல்றேன். இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு ஹிந்து பையன் ஒரு இஸ்லாத் பெண் எங்களுக்கு திருமணம் செய்து வைங்கன்னு சொல்றாங்க. அதே போலீஸ் ஸ்டேஷன்ல 10 நிமிஷத்துல ஒரு முஸ்லிம் பையன் ஒரு ஹிந்து பொண்ணு எனக்கு காதல் திருமணம் வைங்கன்னு சொல்றாங்க. ரெண்டுத்தையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எப்படி பார்க்கும்ங்கறத மக்கள் கிட்ட நான் விட்டுறேன். ரெண்டாவது அதெல்லாம் பார்க்கட்டும், அதெல்லாம் எப்படி பார்க்கறாங்க, அதெல்லாம் பேசாம சொல்லுங்க. கேமராவை எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி பார்த்தாங்க? நான் நீங்க பேசும்போது எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி பார்த்தாங்க? நான் பேச வேண்டியது நிறைய. நீதிமன்றத்துக்கு போங்க. நீதிமன்றத்துக்கு போய் ஒரு பெண் என்ன ஐயா கொஞ்சம் அமைதியா நீதிமன்றம் போலீஸ் ஸ்டேஷன் ஆதாரம் இல்லாத கட்டுக்கதைகளை பேசாதீங்க. இங்க நான் நல்லா பேசுறேனா இல்லையாங்கறத நாடு நாளைக்கு வந்து சரித்திரத்துல மத சார்பின்மைங்கிற வார்த்தையை நம்ம கடைபிடிக்கவே இல்லைங்கிறதுக்காக நான் சில உதாரணங்களை சொல்றேன். நீங்க முடிஞ்ச இந்த 2 கப்பல்ஸையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறது பின்னாடியே ஒரு கேமரா அனுப்புங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீதிமன்றத்துக்கு வாங்க. நீங்க கடைபிடிக்கல சார். ஏங்க நீங்க சும்மா ஒரு மனிதன் மரியாதை கொடுத்து பேசுங்க. ஒரே நிமிஷம் மனுஷபுத்தன், நீதிமன்றத்துக்கு போங்க. ஒரு விவாகரத்து வழக்கு இல்ல சார், என்ன கேக்குறேன், நீதிமன்றத்துல அப்படி நடக்குது, போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி நடக்குதுன்னா இல்ல நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, இது வந்து செக்குலர் இல்லன்றத காட்டுது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு ஹிந்து பெண் வந்து விவாகரத்து, எந்த நீதிமன்றத்துல சார்? ஆஸ்திரேலியால நடக்கிற நீதிமன்றம், இந்து நாட்டுல இருக்கிற நீதிமன்றத்தை பத்தி பேசுறேன். இல்லைங்க, அவர் குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தா அப்படிங்க பேசுறது. அதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு பெண்ணு போறா, நான் வந்து எனக்கு விவாகரத்து இல்ல சொல்ல வரீங்க, பாதியில நிக்கிறீங்க. நீங்க ஏன் குறுக்கிடுறதுனால நான் நிக்கிறேன். இல்ல அது வெளிப்படையா சொல்லிடுங்க. வெளிப்படையா சொல்றதுக்கு தான வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள்ல சொல்றேன். நீதிமன்றத்துல போய் ஒரு பெண்ணை எனக்கு இந்த ஆள் தள்ளி வச்சுட்டான், எனக்கு இவன் விவாகரத்து செய்யல, எனக்கு நீங்க நீதி கொடுக்கணும்னு கேட்கிறான். அதே நீதிமன்றத்தில் ஒரு இஸ்லாத் மனித பையனும் ஒரு ஹிந்து பெண்ணும், அவ போய் அந்த பெண்ணு போய் கேட்கிறான், நான் தள்ளி வச்சுட்டான், எனக்கு விவாகரத்து கொடுக்கல. நீதிமன்றம் என்ன சொல்லும்? அவன் தலாக் சொல்லிட்டான், அதோட முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பு. அதான் சொல்ல வரீங்க. நீதிமன்றம் எப்படி வேறுபடுகிறது? தலாக் இருக்கு, முத்தலாக் இருக்கு, அடுத்தது இல்ல, இதுதான் செக்குலரிசம் இல்ல. அடுத்தது முக்கியமா வர்றேன், எங்களுடைய தலைவர் தான் பெண்களுக்கு சொத்து உரிமையை பெற்றுக் கொடுத்தார், நான் ஒத்துக்கிறேன். அந்த தலைவர் தான் பெற்றுக் கொடுத்தார். உடனே நான் ஒரு இஸ்லாத் சகோதரியை கூட்டிட்டு போறேன், ஐயா சொத்தை பிரிச்சு கொடுங்க,
எங்க தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன். அந்த நீதிமன்றம் வந்து ஆமா இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன். நீங்க பொது சிவில் சட்டம் வேணும்னு சொல்ல வரீங்க. அதுக்கு இல்ல, பொது சிவில் சட்டம் அதற்கு மீறியது இல்ல. நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. வெளிப்படையா சொல்றது என்னங்க இருக்கு? உங்களுக்கு உதாரணம் சொன்னாதானே புரியும். நான் உதாரணம் போடுறேன். வெளிப்படையா பேசிட்டா புரியும். இன்னொன்னு சொல்றப்பதான் என்னன்னு புரியும். ஒரு பழனி திருக்கோவில், அதுல ஒருத்தர் அரங்காவலரா இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம் வருது, ஐயா அவர் அங்கே பண்ணாரே இங்கேயும் பண்ணிருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் வருது. கபால்னு தூக்கி என்ன உள்ள போட்டீங்க. ஆனா கந்தசஷ்டி கவசத்தை ஒருத்தன் கேவலப்படுத்துறான், அவன் எம்எல்ஏ. நீங்க மதசார்பின்மையை கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க ஒரு நிமிஷம். சந்தேகத்தை கலப்புறதும் வதந்தி பரப்புறதும் வித்தியாசம் இருக்கு. இங்க பாருங்க, இவர் வந்து கந்தசஷ்டி கவசத்தை அசிங்கப்படுத்தினார். அவர் எம்எல்ஏ. அவர் எம்எல்ஏ. இவர் போய் ஒரு கருத்தை சொன்னார், அவர் உள்ள போறார். இதத்தான் உங்க மதசார்பு எங்க போச்சு சொல்றேன். நீங்க இன்னொரு டெங்கு மலேரியா எங்க போச்சு? இல்ல இல்ல இல்ல, முக்கியமா டெங்கு மலேரியா மத துவேஷ பிரச்சனை இல்லை. மதத்தை பார்க்க கூடாதுங்கிறது தான் இந்து தர்மம். அதன் அடிப்படையில் பேசுறேன். சேகர் பாபு ஐயா வந்து என்ன சொல்றாரு, இத்தனை ஏக்கர் நிலத்தை நான் கொண்டு வந்தேன். உடனே நாம என்ன கேக்குறோம், ஐயா யாருக்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு வந்தீங்க? உங்க பிஜேபி காரர் தான் கொடுத்தாரு. அண்ணா கணக்கு போட்டா 1.6 ஏக்கர் தான் வருது, 1.6% தான் வருது. மீதி 98% யார் மறைத்தாங்க? சொல்ல மாட்டேன். ஏன்? அந்த மதத்தை சார்ந்தவர்களை நான் வெளிப்பட மாட்டேன். இதுதான் உங்களுடைய தர்மம்னு சொன்னா நான் அந்த இடத்துக்கு உள்ள வரேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? கோவில் இஷ்யூவா இதை சுருக்குறீங்க? இல்ல, மதசார்பின்மை வேற்று நகைமுறை அரசியலமைப்பில் இருக்கிறது. இது பொதுவானது, நம்ம அப்படி பேச வேண்டிய ஒண்ணு. நீங்க வெறும் கோவிலோட சுருக்குறீங்கன்னா இல்ல, நான் பேசுறது எல்லாமே உங்க நகைமுறை. ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் முரண்படுகிறீர்கள். ஒரு பிள்ளையார் சிலையை உடைத்தவர் என்னுடைய தலைவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே தைரியத்தை வேற ஏதாவது ஒண்ணுல காட்டு அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க மறுப்பீங்க. நடைமுறையினுடைய உச்சகட்டம் நீங்க. நடைமுறையில செக்குலரிசம் இருக்கா? முரண்பாடு தானே இருக்கின்றார் மனுஷபுத்திரன். நீங்க நடைமுறைன்னு அவர் சொன்ன விஷயத்துல நீங்க ஒரு நெறியாளரா உங்ககிட்ட கேட்கிற, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ங்கிறாரு, ஒரு நீதிமன்றங்கிறாரு, எங்கேயாவது சான்றுகளின் அடிப்படையிலோ ஆதாரங்களின் அடிப்படையில ஒரு வார்த்தை பேசினாரா? நாளைக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நடைமுறையில மதசார்பின்மை இல்லைங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். எப்படி இல்லைன்னா, மோடி அரசு வந்த பிறகு முற்றிலுமாக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நிகழ்த்தப்படுகின்றன. அதோடு அவர்களுக்கு எதிரான சட்டங்கள் தொடர்ந்து ஏற்றப்படுகின்றன. முற்றிலுமாக ஒரு இந்துத்துவா நேஷனலிசம், ஒரு இந்துத்துவா பெரும்பான்மைவாதம், அதை உருவாக்குவது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கம். அப்படி பார்க்கிற போது இவர்கள் ஆட்சி காலத்தில் மதசார்பின்மை என்பது கொல்லப்பட்டு விட்டது. இவர்களுடைய ஆட்சி காலத்தில் மதசார்பினுடைய அடித்தளங்கள் தகர்க்கப்பட்டு விட்டன. அம்பேத்கருடைய பெயரை சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இவர்கள் சிறுபான்மை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். மரியாதை நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலையை பண்ணாருன்னா அவர் ஒரு வார்த்தை பேச முடியாது. ரவிச்சந்திரன் பேசுறப்ப நீங்க பேசிருக்கீங்க. தொடர்ந்து ஒரு நிமிஷம் ரவிச்சந்திரன் பேசுறப்ப நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுறப்ப அவர் பேசுறாரு. நான் பேச வேண்டாம். ரெண்டு பேரும் நான் நானும் வெளியே இருக்கேன், அருணன் வெளியே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்டுடியோல உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. இங்க ரெண்டு பேரும் விஷயத்துக்கு வாங்க. நடைமுறையில செக்குலரிசம் இல்ல அப்படின்றப்போ அவர் நடைமுறையில செக்குலரிசம் இல்லாமல் போனது. சார், நான் திரும்ப திரும்ப சொல்றேன்,
இந்தியாவில் எல்லா மதங்களையும் சமமாக நடத்த வேண்டும். இப்ப உதாரணமா ஒரு இட ஒதுக்கீட்டுல பாத்தீங்கன்னா ஏன் நம்ம சாதியால ஒடுக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சில சலுகைகளை கொடுக்கிறோம். அவங்க ரொம்ப டிப்ரைவ்டா இருக்காங்க, ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, அவங்க ரொம்ப இன்செக்யூரா இருக்காங்கிறதுக்காக ரொம்ப ஒரு மக்களுக்கு நம்ம சில சலுகைகளை கொடுக்கிறோம். அதே மாதிரிதான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் இங்க பெரும்பான்மையாக இந்து மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் சிறுபான்மை மக்கள் அவர்கள் இன்செக்யூரா ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவங்க வளர்ச்சிக்காகவும் சில சலுகைகளை கொடுக்குறாங்க. நீங்க எடுத்து பாருங்க, இதுவரைக்கும் சிறுபான்மையினர் நலன்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட எல்லா கமிஷன்களும் என்ன சொல்லுதுன்னு, அவர்கள் பட்டியலின மக்களை விட மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள் தான் சொல்றாங்க. அப்போ இதுல என்ன அடிப்படை பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க சமமா நடத்தலன்னா நீங்க நடத்தல சார். நீங்க தொடர்ந்து இஸ்லாமியர்களை பாகிஸ்தான் வந்தவங்கிறீங்க, வெளிநாட்டுக்கு போங்கன்றீங்க, அவர்களை அந்நியரா பாக்குறீங்க. கிறிஸ்தவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்காரன்றீங்க. எப்ப சார் பாத்தீங்கன்னா ஒரு மதத்தின் அடிப்படையில், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரு கடவுளின் அடிப்படையில் இந்தியா இருந்திருக்கு? இது ஒரு புளூரலிஸ்டிக் கண்ட்ரி சார். இது அப்படி பாக்குறப்போ இவங்க என்னமோ ஒரு பெரிய இந்து தர்மத்தை கட்டி வச்சிருந்த மாதிரியும் ஒரே மதம் ஒரே கடவுள் வாழ்ந்த மாதிரி யாருக்கிட்ட கதை விடுறீங்க? இது எல்லாமே இவர்கள் உருவாக்குற பச்சை பொய்கள். கேட்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் செக்குலரிசத்துக்கு ஆபத்து, அதனால அதையே எடுக்க போறீங்களா அப்படின்னு கேக்குது. எங்க யூபிஏ அரசாங்கத்துல போய் பாருங்க, நீங்களே அந்த ஆர்டிஐல பாருங்க, 38,000 கலவரம், அதுல மேக்சிமம் இஸ்லாமியர்கள் சத்தத்தை யூபிஏ அரசாங்கத்துல. அங்க போய் அவன் நம்பரை செக் பண்ண சொல்லுங்க. என்டிஏ அரசாங்கத்துல கலவரம் பர்சன்டேஜையும் யூபிஏ அரசாங்கத்து கலவர பர்சன்டேஜ் போய் பார்க்க சொல்லுங்க. எங்க எப்போ சிறுபான்மையர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் அவங்களுக்கு தெரியும். இங்க உட்கார்ந்து பொய் சொல்ல வேணாம். இவர்கள் சொல்றார்கள், நீங்க தான் சொன்னீங்க காங்கிரஸ் அரசு வாக்குக்காக கொண்டு வந்தது. ஆமா, வாக்குக்காக கொண்டீங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? செக்குலரிசம் பார்லிமெண்ட்ல நீங்க அதை கொண்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணி இல்லங்க பேசணும். எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்கல்ல, பாஜக நீங்க பாடம் எடுக்கிறீங்கல்ல, நீங்க என்ன பண்ணீங்க 76ல? அதுக்கு என்ன கேள்வி இருக்கு? அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆச்சா? அம்பேத்கர் இருந்த போது பண்ணீங்களா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணீங்க. ஏன்னா உங்களால அவர் இருக்கும் போது பண்ணிருக்க முடியாது. அம்பேத்கரை தோக்கடித்த கட்சிங்க காங்கிரஸ், அம்பேத்கரை பிடிக்காத கட்சி காங்கிரஸ். இப்போ அம்பேத்கரை போட்டோ வச்சுன்னு ஓட்டுக்கு நிக்கிறாங்க. இங்க இல்ல தேர்தல் பத்தி பேசினாரா? சலுகை பத்தி பேசினாரா? ஏன் கொடுக்க சொல்லுங்க. இவர்கள் கட்சியில, திமுக கட்சியில சலுகை கொடுக்க சொல்லுங்க. பிற்படுத்தல அமைச்சர் ஆக்குங்க, இந்த டெப்டி சிஎம் ஆக்குங்க, முதலமைச்சர் ஆக்குங்க. இங்க ஆக்கிருக்கீங்க பாஜக எல்லாருக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கீங்க. மேக்சிமம் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்டி எல்லாரும் இங்க முதலமைச்சர் ஆக முடியும். திமுக முதலமைச்சர் ஆக முடியுமா? ஒரு பின்தங்கியர் ஆக முடியுமா? அவரால் இங்க ஆக முடியும்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? கேப்போம். திரு அருணன், இங்க நடைமுறை முடிச்சுங்க. ஒரு நிமிஷம். இவ்வளவு ஏன் பாத்தீங்கன்னா இவர்கள் மினிஸ்டர்ல ஒரு இஸ்லாமிய அமைச்சர் இல்ல, ஒரு இஸ்லாமிய எம்பி இல்ல. இவ்வளவு பெரிய நாட்டுல இருந்து ஏன் இல்ல சார்? இருக்கு ஒரு வாட்டி இல்ல, இந்த வாட்டி இல்ல, அதனால தள்ளி வச்சாங்க. இந்த வாட்டி இல்ல இல்லன்னு சொல்லலையே. அதே இஸ்லாமியரை பிரசிடென்ட் ஆக்கின இஸ்லாமியரை எதிர்த்த கட்சி திமுக. திரு அப்துல் கலாம் இரண்டாவது வாட்டி வரவிடாமல் செய்தது திமுக. எதிரியா ஓட்டு போடாத வரைக்கும் நான் முஸ்லிம் நிறுத்தினாலும் ஓட்டு போட போறதில்லை. அதனாலதான் அந்த இடத்துல வரலையே வழிய வேற எதுவுமே இல்ல. இஸ்லாத்தவர்களை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா இந்தியா பூரா நிறைய இஸ்லாத் அமைச்சர்கள் இருப்பாங்க. சச்சார் கமிட்டியில சொன்னதை மன்மோகன் சிங் ஃபாலோ பண்ணிருந்தாருன்னா பார்லிமெண்ட்லயே நிறைய. திரு அருணன் அவர்கள்ட்ட முன்பும் இது போல குற்றங்கள்லாம் நடந்தது. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு காங்கிரஸ் ஆட்சியிலே பேசினாங்க. சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறை பத்தி எல்லாம் பேசினாங்க. ஆனா அப்போல்லாம் காங்கிரஸ்க்கு எதிராக பேசல. இன்னைக்கு பாஜக வந்ததும் இப்போதான் அதிகமா இருக்க மாதிரி பேசுறீங்கன்னு கேக்குறேன். இல்ல, இது ஒரு புறம் இருக்க, ஆளுநர் பேசினதை இவங்க எல்லாரும் அந்த செக்யூலருங்கிற வார்த்தைக்கு எதிராகத்தான் அவர் பேசினாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அவருடைய பேச்சை நான் இப்ப கேட்டுட்டு வர்றேன். அவர் முகவுரையில் இருக்கக்கூடிய செக்யூலருங்கிற வார்த்தையை எடுத்து பேசல, மாறாக செக்யூலரிசம் என்கிற அந்த கருத்தியலை எதிர்த்து அரசு என்பது மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும், மக்களுக்கு எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுகிற, கடைபிடிக்கிற, பரப்புகிற உரிமை வேண்டும் என்கிற அந்த செக்யூலரிசத்தை எடுத்து பேசுறாரு. அதோடைய அர்த்தம் என்ன? முன்பு நம்ம பாரத தேசம் அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றாரு. அது எதை மையப்படுத்தி சொல்றாரு?
இல்லை அது தனி கதை தான். அதுக்கு வர்றேன். இது பாரத கலாச்சாரத்தில் இல்லாததெல்லாம் சொல்லியிருக்காரு உண்மை. ஆனால் அதுக்கு முன்பு நான் இதை முடிச்சிடுறேன். அதோடைய அர்த்தம் என்னன்னா, சரத்து 25 அவர் ஒப்புக்கொள்ளலை. ஏன்னா அது எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுகிற உரிமை இந்திய மக்களுக்கு உண்டு என்பதை அவர் ஏற்றுக்கல. அதை ஏற்றுக்கொண்டு அது செக்குலரிசம். மாறாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு அவருடைய பேச்சில் சொல்றாரு. தர்மத்தை பின்பற்றாமல், தர்மத்தின் வழிகாட்டல் இல்லாமல் ஒரு அரசு எப்படி இயங்க முடியும்னு கேட்கிறாங்க. நீங்க அந்த வாக்கியத்துடைய அர்த்தம் என்ன? அப்படி என்றால் இப்ப இங்க நண்பர்கள்லாம் பேசுறாங்களே சனாதன தர்மம்னு, இந்து மதங்கிற வார்த்தையை கூட சொல்லல, தர்மம்ங்கிறாரு. சனாதன தர்மத்தின் படிதான் இந்திய அரசு நடக்க வேண்டும், அப்படி உருவாக வேண்டும். இந்த மதச்சார்பற்ற குடியரசு, ஆனா மக்களுக்கு எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுகிற உரிமை என்பதை நான் ஏற்கவில்லை. இதுதாங்க அவருடைய பேச்சு. இந்த பேச்சை நம்ம ஏற்க போறோமா? ஏற்றால் என்ன ஆகும் தெரியுமா? பிற மதத்தவரெல்லாம் இரண்டாந்தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள் என்பது மட்டுமல்ல, இந்து மதமே பன்மைத்தன்மை வாய்ந்தது. அதற்குள்ள இந்த சனாதன தர்மத்தை ஏற்காத எத்தனையோ மக்கள் இருக்க. உதாரணம் சொல்றேன். சனாதன தர்மத்துல இந்த மாதிரி கெடா வெட்டி நைவேத்தியம் பண்றாங்கல்ல கற்பனசாமிக்கு, அதை ஏற்றுக்கொள்ளுதா? அதான் சனாதன தர்மம் ஏற்றுக்கொள்ளுது. அப்புறம் அங்க அவர் இருக்கு ஐயா நீங்க நான் சொல்றது நீங்க ஒட்டுமொத்தமான அந்த கோட்பாடை. அதே போல சனாதன தர்மம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளுதா? சனாதன தர்மம் ஏற்றுக்கொள்ளுது. எவ்வளவு வருஷங்கள் இப்படிலாம் எவ்வளவு வருஷம் இதையே சொல்லிட்டு இருக்காங்க. கார்கே இது என்ன பண்பு? நம்ம பொறுப்பு. நீங்க அப்புறம் பதில் சொல்லுங்கய்யா, உங்க உரிமையா. நான் ஏன் மதிப்பீடு சொல்றேன். ஏன்னா சனாதன தர்மம் பத்தி புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. இப்ப நான் சொல்றதெல்லாம் இல்ல நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கோம்னு ஒண்ணுமே இல்லை. இல்ல சரி, அதெல்லாம் எங்கால விட்டுருங்க. இப்ப சங்கராச்சாரியார்கள், ஜீயர்கள், இவங்களை எல்லாம் ஒரு உங்ககிட்ட விஸ்வ இந்து பரிஷத்திற்கு நான் சவால் விடுறேன். அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இனிமேல் எல்லா ஆகம கோயில்கள் உட்பட எல்லா கோயில்களும் அனைத்து இந்துக்களும் உரிய பயிற்சி பெற்றால் அர்ச்சகராகலாம். அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழியில் வழிபாடு நடத்தலாம், அர்ச்சனை நடத்தலாம். அதே போல இந்த சாதி வேறுபாடு கிடையாது, வருண வேறுபாடு கிடையாது. சங்கர மடத்திலும் ஜீயர் மடத்திலும் எந்த ஜாதிக்காரங்களும் மடாதிபதி ஆகலாம். தீர்மானம் போட சொல்லுங்க பாப்போம். சவால் விடுறேன். நீங்க முதல்ல ஒரு தலித் உங்க பார்ட்டியில பிரசிடென்ட் ஆக முடியுமான்னு கேளுங்க. ஒரு தலித் உங்க கம்யூனிஸ்ட் பொலிட்பியூரோல பிரசிடென்ட் ஆக முடியுமா நீங்க கேளுங்க. அப்புறம் நீங்க எங்களை கேட்கலாம். நீங்க முதல்ல உங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டில 100 வருஷம் கம்யூனிஸ்ட் பார்ட்டில இப்பதான் 2019ல ஒரே ஒரு தலித் வந்திருக்காரு. முதல்ல ஒரு பொலிட்பியூரோ சேர்மன் ஆக்குங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு உங்க வியாக்கியானத்தை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஸ்ரீராம். அருண் உங்களுக்கு சொல்லலையா? ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல இதெல்லாம் இருக்குன்னு, அப்படி அத அதிகாரப்பூர்வமா ஆக்க சொல்றேன். தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள்ல தலித் வருவாங்களா சிஎம் கேட்டு சொல்லுங்க. வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. எப்ப வருவாங்க அத சொல்லுங்க. சொல்லுங்க. ஆனா பாஜக தலித் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுங்க. ஒரு தலித் சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் எப்ப அர்ச்சகரா வந்தீங்க சொல்லுங்க. நீங்க அதுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க 2000 நீங்க ஒரு 2000 சாதீங்க. எதுவுமே நிறுத்த மாட்டீங்களா? நீங்க நீங்க தர மாட்டீங்களா? இல்ல இவ்வளவு வருஷமா நீங்க எதுக்கு சார் ஏத்து கோவிலுக்கு போறீங்க? என்ன எங்க இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தலித் சங்கர மடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தலித் முதல்ல நீங்க மடாதிபதி ஆகுங்க சார். ஓகே மனுஷ பதன் ஓகே. அடுத்த நாங்க ஆக்குறோம். அருண் முடிச்சுங்க. அருண் கார்கே எஸ் கார்கே இது நியாயமே இல்ல. அவர் பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்கறேன். அப்ப பதில் சொல்ல சொல்றோம். இது என்ன பண்ண நான் கேட்கறேன். எங்க கட்சியில என்னன்னு கேட்கிறாரு. நான் அது கூட நான் மறுக்கல. நான் என்ன கேட்கிறேன், உங்களை ஆட்டி படைக்கிற ஆர்எஸ்எஸ்ஸில் ஒரு இந்து பெண் சாதாரண உறுப்பினர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு எம்எல்ஏ கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு பதில் சொல்லலங்க. ஏன் நடக்கலன்னு பதில் சொல்லுங்க. வருவாரு. எங்க வர மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையும் அப்புறம் போட்டுன்றாரு. எந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் மிச்சம் பாஜக மட்டும் கேள்வி கேட்கிறாரு. அவர் என்னன்னு சொல்லட்டும். ஏன் அவர் இல்லன்னு சொல்லட்டும். கார்கே முடிச்சுங்க ப்ரொஃபசர். கார்கே அவரே பேசட்டும். கார்கே அவர் யாரையும் பேச. நானும் சப்ஜெக்ட்ல இருந்து பேசுறேன். நான் சப்ஜெக்டுக்குள்ள இருந்து பேசுறேன். கவர்னருடைய பேச்சுடைய தன்மை என்ன? நீங்க தர்மத்தை பத்தி அவர் பேசுறாரு, நீங்களும் பேசுறீங்க. உங்க தர்ம விவகாரத்தை இப்படி செட்டில் பண்ணுங்க. ஏன்னா அங்க தர்ம நான் சொல்றேன். உடனே அவர் கட்சிக்குள்ள வர்றாரு. கட்சிக்குள்ள வந்தா நான் உங்க ஆர்எஸ்எஸ்ல கேட்பேன், உறுப்பினரே ஆக முடியாத ஒரு பெண்ணு
இந்த லட்சணத்துல 100 வருஷமா உங்களுடைய கண்ட்ரோலிங் பாடி இருக்குது. நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம்ப்பா. எங்க கட்சியுடைய வரலாறு இதை பத்தி உங்களுடைய நோக்கம் திமுகவின் முதலமைச்சராக நீங்க முதல்ல அதாவது ஒரு கோயிலுக்குள்ள தலித்த விட மாட்டீங்க, ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு தலித் தலைவர் விட முடியாது. இந்த லட்சத்துல கேக்குறீங்க. நாங்க தான் சட்டத்தை கொண்டு வந்தோம். நாங்க கொண்டு வந்தோம். இந்துக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தது நாங்கள். பெரும்பான்மை இந்துக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தது திமுக. நீங்க அடிமையாக்கிட்டீங்க அந்த மக்களை. அந்த மக்களை அடிமையாக்கிட்டீங்க. செக்குலரிசம் வேணான்றாரு. ஆனா அவர் ஒரு தர்மம் வழிநடத்தணுன்றாரு. ஆளுநர் ஏற்கனவே சனாதன தர்மம்னு போகக்கூடிய எல்லா இடத்துலயும் பேசுறாரு. அப்ப சனாதன தர்மம் இந்து தர்மம் தான் வழிநடத்தணும் அரசு அப்படின்னு சொல்றாரு. உங்க முதல் வரியை திருத்திக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. சனாதன தர்மம் வேற, இந்து தர்மம் வேறங்கிற செக்குலரிசம் இருக்க வேண்டாம்னு அவர் சொல்லவே இல்லை. செக்குலரிசம்ங்கிற வார்த்தை இங்க தேவையே இல்லை. ஏன்னா இந்த தர்மத்துல இந்த நாட்டுல செக்குலரிசம்ங்கிறது ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கறத தான் சொல்றாரு. என்ன தர்மம் தேவை? ஆல்ரெடி எதை சொல்றாரு? தர்மம்ங்கிறது எது தெரியுமா? இப்ப மார்க்கத்துக்குன்னு ஒரு தர்மம் உண்டு, இஸ்லாம் மார்க்கத்துக்குன்னு ஒரு தர்மம் உண்டு, அதைத்தான் அவங்க கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி இந்துக்குன்னு ஒரு தர்மம் உண்டு, அவனை கடைபிடிப்பான். என் பாரதி சொன்னான், குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னா. குலம் இருக்கும், ஆனா தாழ்த்தியோ உயர்த்தியோ சொல்லக்கூடாதுன்னா. நான் அந்த பாரதியை பேசுறேன், அதோட விட்டுக்கோங்க. எஸ்சி எஸ்டிக்கான ஒதுக்கீடை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நான் வாயே திறக்க மாட்டேன். ஆனா ஓபிசிங்கிற பேர்ல நீங்க சிலரை மட்டும் மகிழ்விப்பதற்காக எதையாவது செய்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு வருவேன். இவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க, அரசு வந்து மதத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா பூணலை அறுக்கிறாங்க, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட முதலமைச்சரிடம் இருந்தோ மற்றவரிடம் இருந்து கருத்துக்கள் இல்ல. காவல்துறை வந்து அரசு, இங்க பாருங்க, நான் பேசுறது அரசுனா எனக்கு முதல்வர் தானே, வேற யாரும் கிடையாது. ஆனா 10 வருஷமா அவர் கதையை சொல்லிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமம் ஒரு காலத்தில் அங்கே ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டவனை வெட்டி விட்டான், அதை தொடர்ந்து பேசுறாங்களே ஒழிய, ஆனா இங்க பூணலை அறுத்தான் அப்படிங்கிற அந்த மேட்டருக்கு முதலமைச்சரிடம் பதில் இல்ல. காவல்துறை விசாரிக்குது சார், காவல்துறை தானே சார் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். நான் திரும்பவும் சொல்றேன், நான் அரசுங்கிற வார்த்தைக்காக நான் அதை பேசுறேன். என்ன சொன்னீங்க? அரசு மதத்தில் இருந்து விடுபடணுங்கிறது தான் மனுஷபுத்திரன் ஐயா சொன்னாரு. அதை நான் வந்து திருப்பி உங்ககிட்ட கேட்கிறேன், ஐயா விடுபட்டுட்டீங்களான்னு கேட்கிறேன். இந்த தீண்டாமைங்கிற விஷயத்தை அனாவசியமா நீங்க சனாதனத்தோடும் இந்துக்களோடும் குழப்பிக்காதீங்க. புத்த மதம் சொன்ன கருத்துக்கள் வேற, ஜெயினிசம் சொன்ன கருத்துக்கள் வேற. இல்ல அடிப்படையில் இங்க பேசுற சனாதனம் அப்படின்றது மனு தர்மத்தினுடைய மறுபடியும் தான் சனாதனம் இங்க சொல்றாங்க. மற்ற மாநிலங்கள்ல ஒரு நிமிஷம், மற்ற மாநிலங்கள்ல சனாதன தர்மம் தான் இந்து தர்மம் அப்படின்றது முதல்ல நீங்க இந்தியர்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. இந்து வேற இந்துத்துவா வேறன்னு குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை நெறி, வாழ்க்கை வழி அப்படின்னு சொல்லிடுச்சு. நீங்க இந்துக்களை பிரிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட, நான் அப்பதான் சம்பாதிக்க முடியும், வேலை வர முடியும், 99 100 ஆக முடியுங்கிற எண்ணத்துல நீங்க செயல்பட்டீங்கன்னா நான் அந்த இடத்துல கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் வருது. திமுக இருக்கிறவங்க அதிமுக வந்தவங்களை ஏத்துக்கிட்டு குதூகலமா பழகிறாங்களான்னு கேட்டீங்கன்னா, தீண்டாமைக்காக நான் சொல்றேன், பழகிறாங்களான்னு கேட்டீங்கன்னா உங்களால இல்லைன்னு சொல்ல முடியும். ராஜா காலத்திலேயே மதகுரு இருந்தான். எனக்கு தான் சட்டமன்றத்துக்கு தான் கவர்னர் வேணுங்கிற அவசியம் இல்ல, இந்திய ஜனநாயகத்துல தான் கவர்னர் வேணுங்கிற அவசியம் இல்ல. ஏன் ராஜாக்கெல்லாம் மதகுருன்னு ஒருத்தர் இருந்தான், ராஜகுருன்னு ஒருத்தர் இருந்தான். இப்ப ராஜகுரு ஆளுநர், ராஜகுரு தான் ஆளுநர், வேற யாரு? இந்த ஒண்ணும் இல்லைங்க, ராஜகுரு தான் ஆளுநர். ஏன் தெரியுமா சொல்றேன்? ராஜாவுக்கு தன்னுடைய மக்களை கொண்டு வர்றதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லலாம். ராஜகுரு என்ன பண்ணுவான்? அந்த மசோதால கையெழுத்து போடுவான். போடும்போது சொல்லுவான், ஐயா நீட்டுக்கு கையெழுத்து போட்டா கோர்ட்ல செல்லாது, போடு போடு. ஐயா ரம்மிக்கு கையெழுத்து போட்டா செல்லாது, போடு போடு. இப்ப ரம்மி என்னாச்சு? பண்டவலட்சுமி வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறா ரம்மி விளையாடுன்னு, அது ஓடிட்டு தான் இருக்கு. ஆக ராஜகுரு தான் என்ன பண்ணுவான்? ராஜகுரு தான் என்ன பண்ணுவான்? இதெல்லாம் சொல்லுவான். குற்றவியல் சட்டத்தை யாரும் திருத்தல, குற்றவியல் சட்டத்தை மெருகேத்தி இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி மெருகேத்தி இருக்கோம், அவ்வளவுதானே ஒழிய அதை யாரும் திருத்தல. விவாதிச்சு அதை ஏத்துனதா எல்லாத்தையும் வெளியே. இன்னொன்னு எனக்கு ரொம்ப காமெடி என்ன தெரியுமா? என் வீட்டுல கேலண்டர் எல்லாமே கிரிகோரியன் கேலண்டர் தான். உடனே நீ சீசரை பின்பற்ற வேண்டும், நான் கேலண்டரை கிழிப்பனா சீசரை கிழிப்பனா?
என் வீட்டில் இருக்கிற கேலண்டர் எல்லாமே கிரிகோரியன் கேலண்டர் தான். ஆனால் மதசார்பின்மைக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். அதை மதம் சம்பந்தப்பட்டவங்க புண்படுத்தான் நினைச்சு கூடாது. உதாரணத்துக்காக சொல்றேன். நல்ல நோக்கத்தோட சொல்றேன். இப்ப சமீபத்தில் வந்த மிலாடி நபி கேலண்டர்ல 16ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. அந்த மதத்தை சார்ந்தவர்கள் 17ஆம் தேதி தான் கொண்டாடணும்னாங்க. என்டையர் இந்தியா 17ஆம் தேதி கொண்டாடிச்சு. 17ஆம் தேதி தான் பேங்க்லாம் லீவ் விட்டது. ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் 17ஆம் தேதி தான் விட்டது. உங்களுக்கு பார்ப்பதற்கு பிறையை பார்த்து நீங்கள் முடிவு செய்றீங்க. கேலண்டர் போடும்போது உங்களால முடிவு செய்ய முடியாது. நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன உடனே அதை இந்த அரசு ஏத்துக்கிடுச்சு. எல்லா இடத்துலயும் மிலாடி நபி 16க்கு பதிலா 17 வந்தது. போன வருடம் ரம்சான் வியாழக்கிழமைக்கு பதிலா வெள்ளிக்கிழமை நடந்தது. இதுதான் மத சார்பின்மை. ரத்தத்தோடு சதையோடு இதை என்ன சொல்றது, தசைகளோடு அமைந்திருக்கிற ஒரு விஷயம். நீங்க உட்கார்ந்து எனக்கு ஸ்டிக்கர் ஒட்டாதீங்கன்னு கவர்னர் சொல்றாரு. தீபாவளி வெள்ளிக்கிழமை வருது, சனிக்கிழமை ஒரு நாள் வந்து அன்னைக்கு வந்து வேலை இருக்குன்னா சனிக்கிழமையும் இதற்கு முந்தைய அரசு விடுமுறை விட்டுருக்கு. அதை அடுத்த வாரம் ஈக்குவல் பண்ணிக்கலாம்னு அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. மாநில அரசுகள் தீபாவளிக்கு விடுமுறை விட்டுருக்காங்க, நல்லா போங்க கொண்டாடுங்க. நான் கேலண்டர்லாம் பார்க்காம எங்க முதல்வர் எப்ப தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவாரோ அன்னைக்கே நான் கொண்டாடிக்கிறேன், நான் முடிவு பண்ணுவேன். ஆனா பாவம் மதசார்பின்மையினுடைய உச்சத்துல இருக்கிற அவரு ஓணத்துக்கு வாழ்த்து சொல்லுவாரு, ஆனா தீபாவளிக்கு சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் மதசார்பின்மையினுடைய முத்துராமலிங்க தேவருக்கு பிறகு ஆந்திரால பவன் கல்யாண் மாதிரி ஒருத்தர் எந்திரிச்சு பேசினா அவன் மன்னிப்பு கேட்பாங்க. ஐயா விட்டுருங்க. அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை ரஜினி வந்திருந்தால் நடந்திருக்கும். இப்ப அண்ணாமலையாலும் அது நடக்கும். ரொம்ப பாவமா இருக்கு பாக்குறதுக்கு. அதாவது ஆளுநர் ராஜகுருவா இருக்கட்டும், ஒன்றிய அரசோட அடிமையா இருக்கட்டும், அது வந்து அவங்க பிரச்சனை. அவங்க அதை எப்படி வேணாலும் வர்ணிச்சுக்கிட்டோம். மோடி வந்து மகாராஜான்னு வர்ணிச்சுக்கிட்டோம். அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அடிப்படையில என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து என்னது இல்லையா பொன்முடி ஐயா கரெக்டா பழகுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க. கார்கே அதாவது இப்ப இவ்வளவு நேரம் தர்மம் அது இதெல்லாம் பத்தி லெக்சர் நீங்க பேசுங்க, பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இல்ல நீங்க பேசுங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த மாதிரி அநாகரிகமா தொடர்ந்து குறிக்கிட்டே இருந்தாங்கன்னா உண்மையில எந்த நியாயமும் இல்ல. இவங்க பிளான்டா வர்றாங்க. எப்படின்னா எழுத்து பேசுறவங்கள பேச விடக்கூடாது, நம்ம ஒரு கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ரன்னிங் கமெண்ட் சொல்லிட்டே இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதத்துல வலு இல்ல. விட்டுவிட்டா கிடைக்கிற துண்டு பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு போய் பேசுறது, வதந்தியை பங்கெடுக்கிறேன். 15 வருஷமான விவாதங்கள்ல பங்கெடுக்கிறேன். இந்த மாதிரி கேவலமான நபர்கள் கூட நான் திரும்ப சொல்றேன். நான் பேச ஆரம்பிச்சு இதுக்கு அவர் உள்ள வர்றாரு. சொல்லுங்க நீ பேசுற ஒண்ணுக்கு என்ன ரன்னிங் கமெண்ட் சொல்ல முடியும்? சரியா? என்ன அடிப்படையான பிரச்சனைன்னா, ஏன் மதசார்பின்மைங்கிற ஒரு விஷயம் உலகத்துல பேசப்படுது, ஏன் இந்தியாவில் பேசப்படுது? நீங்க ஐரோப்பாவிலே எடுத்துக்கங்க. மதங்களின் பெயரால மதங்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய வன்முறை ஒரு காலத்துல நடந்தது. அந்த வன்முறையை பார்த்து பல்லாயிரக்கணக்கான பேர் செத்தாங்க. அப்பதான் என்ன ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்ல மதங்களுக்கு மேலாக அரசு இருக்கணும், மதங்களுக்கு இடையில வந்து சமத்துவத்தை பேணணும், இந்த மாதிரி மதம் சார்ந்த விவகாரங்களை வந்து அரசு கையில் எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வர்றாங்க. இப்படித்தான் அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் அல்லது கவர்னன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் உருவாகுது. ஆனா இப்ப காந்தியடிகளும் அல்லது ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்தியாவில் ஒரு மாறுபட்ட பார்வையை கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வர்றப்போ இது ரொம்ப கல்ச்சரலி பல ஒரு பண்பாட்டு வேர்களை கொண்ட ஒரு நாடு, அதனால எல்லாரையும் சமத்துவமா நடத்தணும், அதுல பாதிக்கப்பட்டவங்களை கை தூக்கி விடணும். அதாவது SC STக்கு கொடுத்தா ஒத்துக்குவாங்களா? ஆனா நீங்க மோஸ்ட் பேக்வர்டுன்னு சொல்லிட்டு நலிந்து கிடக்கிறவங்களுக்கு கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்களா? எவ்வளவு கேவலமான கொடூரமான ஒரு பார்வை இது. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு சமூகத்தில் எந்த பகுதியை சேர்ந்தவன் கீழே கிடந்தாலும் மேல வர முடியாம போறான்னாலும் அவனுக்கு உதவணுங்கிறது தான் ஒரு அடிப்படையான ஜனநாயக தத்துவம். ஒரு ஜனநாயகத்தினுடைய பன்மை தத்துவம் என்பது அதுதான். ஆனா இவங்களுடைய அதிகார வெறிக்காகவும் அரசியலுக்காகவும் தொடர்ந்து ஏதோ வந்து முஸ்லிம்களை அப்பீஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை இந்த நாட்டுல இந்துக்கள் தானே இருக்காங்க. அப்ப அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்சி அது எப்போ இந்துக்களை தானே அப்பீஸ் பண்ணிட்டு இருக்கணும்.
ஏன் சிறுபான்மையினர் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க, ஏன் கிறிஸ்டியனை பண்றாங்க, முஸ்லீமை பண்றாங்க? இதுக்கு பின்னாடி வந்து நம்ம அரசியல் சாசனம் உருவாக்கிய தலைவர்கள் பண்றாங்களான்ற கேள்வி உருவாக்கிய எழுப்புறாரு மனுஷபுத்திரன். நான் என்ன கேக்குறேன்னா சார், இல்ல சார், ஒருத்த வந்து கஷ்டப்படுறான் சார், ஒருத்த வந்து அடிமட்டத்துல கிடக்குறான், அதுல ஒருத்தனுக்கு உதவி செய்யறத வந்து நாங்க ஏத்துக்கிறோங்கிறீங்க. அதையும் நீங்க ஏத்துக்கல. எப்ப வந்து RSS இடஒதுக்கீடு ஏத்துக்கிட்டு இருந்தது. ஆனா அதே சமயத்துல அதே மாதிரி இன்னொருத்தன் கீழே கிடக்குறான், அவனுக்கு பண்ணா அது அபிஸ்மெண்ட். இது என்ன தர்க்கம்? இது என்ன ஒரு நியாயம்? இதேதான் இவங்க வந்து குடியுரிமை திருத்த சட்டத்திலையும் பண்ணாங்க. அங்க இருந்து வர இந்துக்களை நாங்க ஏத்துப்போம், அதே போர்சோல இருந்து ஒரு முஸ்லீம் வந்தானா அவனை உள்ள விட மாட்டோம். இந்த கொடூரமான பாசிச வெறுப்பு மனநிலை தான் இவங்க மொத்த அரசியல். இன்னைக்கு இந்தியாவுல மதசார்பைங்கிற ஒரு உன்னதமான கோட்பாட்டை முற்றிலுமாக தகர்த்து கொண்டிருப்பது பிஜேபி, RSS, மோடியினுடைய அரசாங்கம். அப்படி பார்க்கிற போது இவர்களுக்கு எந்த யோஜனையும் கிடையாது மதசார்பின்மை பற்றி பேசுவதற்கு. இப்ப ஜனநாயகமும் யூரோப்ல இருந்து வந்ததுதான் வார்த்தை, கூட்டாட்சி எல்லாமே எல்லாத்தையும் எடுத்துருவோமா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொன்னாரு, ஏன் அமெரிக்கால கூட தான் பிளாக் லைஃப் மேட்டர்ஸ்னு ஒரு அமெரிக்க ஒரு கருப்பரை ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ்காரன் கழுத்துல கால வச்சு ஜார்ஜ் ஃப்ளாய்ட் இறந்து போனாரு. அமெரிக்கா பிளாக் லைஃப் மேட்டர்ஸ் அமெரிக்கால இருக்குங்க. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் இந்துக்களை விரட்டி சாவடிக்கிற வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு அந்த பங்களாதேஷ்ல நம்ம பார்க்கலையா? நீ பங்களாதேஷ்ல பாக்குற போதெல்லாம் இவங்களுக்குலாம் அந்த மதச்சார்பின்மை அப்ப வராதோ? இல்ல எங்க தான் ஒரு குரல் இந்துக்களை பாதுகாக்கணும் எங்கேயாவது யாராவது சொல்லிருக்காங்களா? இப்ப நான் சொல்லிருக்கேன், நீங்க பேசும்போது நான் பேசாம இருந்தேன். இப்ப கேவலப்படுற மனுஷன் நான் உங்களை சொன்னா ஒப்புப்பீங்களா? நீங்க என்ன சொல்றீங்கல்ல, மனுஷன் ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா? ஏன் பயமா இருக்கா? நீங்க பொறுமையா இருங்க. நான் பேசுறேன், கண்டென்ட் பேசினா உங்களுக்கு பயமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இதே அமெரிக்கால கருப்பர்கள் பிளாக் லைஃப் மேட்டர்ஸ். இன்னைக்கு பங்களாதேஷ்ல இந்துக்கள் இன்னைக்கு கொன்று குவிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு பாகிஸ்தான்ல 1947ல இன்னைக்கு இந்து பாப்புலேஷன் 13%, இன்னைக்கு 1%. இந்தியால 1947ல 9.8%, இன்னைக்கு 15%. இஸ்லாமியர்கள் உலகத்திலேயே நிம்மதியா வாழும் ஒரே நாடு இந்தியா. அருணன் அவர்கள், நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அது அப்புறம் அப்படி எதிர்த்தாரே தவிர ஒன்றுத்துக்காவது நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னாரா? இல்ல, அதாவது கவர்னருடைய பேச்சை பத்தி பேசுற டாபிக், அதை தவிர மிச்சம் எல்லாம் பேசுறாங்க. இப்ப பாருங்க, இங்க கூட சுட்டி காண்பிச்சாங்க பங்களாதேஷ் நிலைமை. உண்மையிலே எங்களுடைய கட்சி உடனடியாக அதை கண்டித்தது. எந்த நாட்டிலும் சிறுபான்மை மதத்தவர் அல்லது மொழி சிறுபான்மையோர் ஒடுக்குமுறைக்கு ஆளானால் அதை கண்டிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அதை எதிர்த்து நாம் இயக்கமே நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பார்வை. இப்போ நான் கேட்குறேன், பங்களாதேஷோ பாகிஸ்தான்லேயோ இத்தகைய நிலைமை ஏன் உருவாகுது? காரணம், அங்கே செக்யூலரிசம் இல்லை. அங்கே இந்த பெரும்பான்மையாக ஒரு மதம் இருக்கு, அந்த மதம் தான் அரசு ஆதரிக்கணும், வளர்க்கணும். அதே போல தான் இலங்கையிலையும் பௌத்த மதம் தான். ஆக இங்கேயெல்லாம் சிறுபான்மை மதத்தவருக்கு சிக்கல் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பற்ற குடியரசு என்கிற அந்த ஐயா என்னங்க இவர் கேட்கறதுக்கெல்லாம் நான் ஏங்க பதில் சொல்லிட்டா விவகாரமா இருக்கு. டாபிக் நீங்க அப்புறமேலு வாங்க. ஐயா கார்கே, இதை பாருங்க, இப்போ நான் பொறுமையாக கேட்குறேன். இதான் என்ன, நான் அடிப்படையான விஷயம் தயவு செய்து புரிந்து கொள்ளணும். இவங்க கிடக்குறாங்க, இந்த நேயர்களை பார்த்து நான் கேட்குறேன், மதச்சார்பு அரசு என இருக்குமேயானால் அங்கே இந்துக்களுக்கு பாதிப்பு, அங்கே பாதுகாப்பு இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்தியாவில் சிறுபான்மை மதத்தவருக்கு வரும் எப்ப இந்த செக்யூலர்ஸ் காலி பண்ணா இன்னைக்கு அவங்க ஓரளவு இதுலயே இன்னைக்கு பாதுகாப்பு ஒரே வாட்டி 47 இருந்து 76 வரைக்கும் சிறுபான்மையர்களுக்கு என்ன ஆச்சு அதுக்கு அவரால பதில் சொல்ல முடியுமா? 47 இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சு சிறுபான்மையர்களுக்கு? அவங்க சேஃபா தான் இருக்காங்க. ஓகே, முடிச்சிருங்க. இல்ல இறுதி கருத்து சுருக்கமா நேரு ஐயாட்ட கேட்டபோது நேரு ஐயா என்ன சொன்னாரு? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். இறுதி கருத்து இதுங்க, நான் கருத்தே சொல்லலைங்க. செக்குலர் ஸ்டேட்டை பத்தி நேரு ஐயாட்ட கேட்டபோது இதுக்கு அர்த்தம் தெரியும், டிக்ஷனரியை படிங்க, டிக்ஷனரியை படிங்கன்னாரு. ஏன்னா அவர் ஏத்துக்கிடல.
ஏதோ ஒரு வெறி பிடிச்ச ஒரு டைம்ல ஒரு எமர்ஜென்சின்னு ஒன்று வந்த போது டபக்குன்னு எந்த ஒரு விவாதம் இல்லாம இருக்கிறவங்களெல்லாம் தூக்கி போட்டு பாஸ் ஆன ஒரு சட்டம் தான் இந்த பர்டிகுலர் இது. ரெண்டாவது புரிஞ்சுக்கோங்க, ரெண்டாவது ஒரே வரி தான். இல்ல மத சார்பின்மையை பற்றி பேசுறவங்க காங்கிரஸ் அரசாங்கம் செஞ்சதுதான் செக்குலர் என்ற வார்த்தை. செங்கோல்ல நந்தி இருந்ததுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த செங்கோலை வேற எந்த நாட்டிலேயாவது வேற இடத்துல கருத்து வெட்டி 16 கொடுத்துருவாங்கிறத இந்தியா ஏன் செய்யாதுன்னா சகிப்புத்தன்மையோட உச்சகட்டம் இந்தியா. எதுவா இருந்தாலும் பொறுமையா கேட்கும், இடைசர்களையும் ஒத்துக்காது, இடை விவாதம். நீங்க என்ன பொறுமையா பண்ணீங்கன்றத 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கமே. இறுதி கருத்து 10 வருஷமா எவ்வளவு 3 வாட்டி வின் பண்ணிட்டோமே. 10 வருஷமா 3 வாட்டி வின் 10 வருஷமா இறுதி கருத்து தொடங்காதீங்க. மனுஷபுத்திரன் ஹிட்லர் கூட 2 வாட்டி வின் பண்ணி 3வது வாட்டி ஆட்சிக்கு வந்தாரு. ஹிட்லருக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியல? இறுதி கருத்து தெரியல உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, மிகப்பெரிய மதவாத கொடுமைகள் அது முழுக்க 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 மோடி ஆட்சியில தான் இந்தியாவில் நடந்தது. வேற எப்பவுமே நடந்தது இல்ல. மோடி தான் முழுக்க முழுக்க மதவாத கொடுமைகளை இந்தியாவில் நடத்திட்டு இருக்காரு. உங்க ஆட்சி தான் நடத்திட்டு. சரி, ஓகே ஓகே பாப்போம். ஆளுநருடைய கருத்துக்கு எதிர்கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். மதச்சார்பின்மை இந்தியாவுக்கு தேவையா தேவையில்லையா என்ற விவாதத்தையும் ஆளுநருடைய பேச்சு கிளப்பியிருக்கு. விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.